காலை வணக்கம். இன்று மோயார் நதியை பற்றி சொல்லப் போகிறேன். மோயார் ஆறு அன்று. சில பெயர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. அப்படித்தான் மோயார் என்ற பெயரும். மோயார் ஆற்றிலும் அது உருவாகும் ஊற்றுக்கண் பிரதேசங்கள் முழுவதிலும் அதன் கரையோரங்களிலும் அருவியாய் கொட்டும் அழகு பிரஜலோடும் சிநேகம் பேசிக்கொண்டே நடக்க முடிவு செய்தேன். பவானி, உன்னை சந்திக்க எந்த ஒரு தெய்வீக பிரதேசத்திற்கு வந்தேனோ, மீண்டும் அதே புல்வெளி பகுதியில் உள்ள மிக உயர்ந்த லக்கடி என்ற புல்வெளி சிகரத்தை சென்றடைந்தேன். இங்கிருந்தும் பல ஈர நில ஊற்றுக்கண்களிலிருந்து சின்ன சின்ன நீரோடைகள் உன்னை உருவாக்க ஓடி வருகின்றன. லக்கடியிலிருந்து புல்வெளி மலை உச்சிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் வடக்கு நோக்கி பயணிக்க வேண்டும். என் மீதும் என் உடல்நலத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவரும், என் எழுத்துக்களை மிகவும் நேசிப்பவரும், என் எழுத்துக்களுக்கு அவ்வப்போது கருத்துரை வழங்கிடும் இயற்கை விரும்பியுமான என் நண்பர் ஒருவர் என் மீதுள்ள பாசத்தால் இப்பயணத்தில் என்னுடன் இணைந்து கொண்டார். தென்மேற்கு பருவமழை அந்த நீலகிரி மலையின் மேற்கு பகுதியில் கொட்டி தீர்த்த நேரம் அது. நீலகிரி என்னும் நீலமலையில் சமவெளி நாகரிகத்தின் சுவடுபடியாத காலம் அது. தோடர்களும் குறும்பர்களும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் மட்டுமே அந்த பூமிக்கு அந்நியர்கள். ஆனால் செடிகளுக்கும் மரங்களுக்கும் காணுயிர்களுக்கும் நண்பர்கள். எனவே அந்த இயற்கை எங்களை வரவேற்றது. வடக்கு நோக்கி நடக்க துவங்கினோம். கண்களு கெட்டியவரை மலை உச்சிகளிலெல்லாம் பச்சை பசேல் புல்வெளிகள், புல்வெளி சரிவுகள் முடியும் மலை மடிப்புகளிலெல்லாம் சோலைக்காடுகள். புல்வெளிகளில் எங்கள் பாதங்கள் கவி எழுதின. புல்லின் இதழ்களில் குடியிருந்த பனி மொட்டுக்களும் எங்களை ரசித்தன போலும். ஒரு புல்வெளி மேட்டை கடப்பதற்குள்ளேயே கதிரவன் எங்கள் தலைக்கு மேல் ஒளிரத் தொடங்கினான். கதிரவனின் ஒளிச்சூடு எங்களுக்கு உரைக்கவே இல்லை. அப்படி ஒரு குளிர். அந்த புல்வெளி மேடே 5 அல்லது 6 தொலைவில் இருந்தது. ஒரு புல்வெளி மேடே 5 அல்லது 6 தொலைவில் இருந்தது. 3 புல்வெளி மேடுகள் நடந்திருப்போம். மலை மடிப்புகளில் உள்ள சோலைகளுக்கு நுழைந்தோம். சோலை நுழைவாயிலில் எங்களை வரவேற்ற சின்ன சின்ன கொய்யாப்பழங்களும், தரையில் கிடந்த நரிக்கொட்லான் பழங்களும் நாவல் பழங்களும் எங்களின் பசியை ஆற்றின. மரக்கிளைகளில் இருந்த இளஞ்சிவப்பு நிற ஆர்க்கிட் பூக்கள் கடந்த காலத்தில் செம்புளப் பயல் நீர் போல நம் இருவர் இதயங்களும் ஒன்றாகின என்று சொல்லி, பின் அதே இதயத்தை பனங்கருக்கால் காயப்படுத்தி கிழித்து போட்டதும் ஞாபக மலர்களாய் வந்து போகின. ஆமாம் சொல்வது போல் நீலகிரி மந்திகள் தங்கள் மொழியில் ஆமோதித்தன. சோலைக்குள் புகுந்து வெளிவந்து மீண்டும் புல்வெளி சரிவுகளில் ஏறி அடுத்த மலை உச்சிக்கு செல்ல எங்களுக்கு சக்தி கொடுத்ததே அந்த சோலைகள்தான். மிக நெடிய தூரம் நாங்கள் நடந்ததே புல்வெளி மேடுகளில்தான். மனித நடமாட்டமில்லாத புல்வெளி படுகைகளில் மேடுகளில் நடந்தது 1000 கோடி பூக்களால் எங்களை அர்ச்சித்தது போன்ற ஒரு அதிசய மகோன்னத அனுபவம். வடக்கு நோக்கு எங்கள் நடைப்பயணத்தில் ஆங்காங்கே இடது பக்கத்தில் புல்வெளி பள்ளத்தாக்குகளில் சன்னமாக சங்கீதம் பாடிக்கொண்டு சின்ன சின்ன கற்களை புரட்டி கொண்டோடிய தெல்லிய குளிர் நீரோடைகள் பாய்ந்த திசைகளை கவனித்தோம். புரிந்தது. அந்த நீரோடைகள் எல்லாம் மலையாள தேசத்து அமைதி பள்ளத்தாக்கினை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. அமைதி பள்ளத்தாக்கினை தொட்டு கொண்டோடி பின் பவானி உன்னிடம் வந்து கலந்து மகிழவே கல்லுக்குள் ஓடுகிற சலசலப்பில் கவிதை பாடிக்கொண்டு பச்சை புல்வெளிகளிடம் ரகசியம் சொல்லிக்கொண்டே அந்நீரோடைகளின் நீர்க்கால்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தன. அற்புதம்! இன்னும் பவானியின் நீர்ப்பிடிப்பு புல்வெளி மலர்மேடுகளில்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்தது. அதனால் என்ன? மனதுக்குள் பிடித்தவர்களை சந்திக்க செல்லும் போது நேரமும் தூரமும் ஒரு பொருட்டா என்ன? மேலை வானத்தில் மறையும் சூரியனின் பல வண்ண கதிர்கள் பல வண்ண தூரிகைகளை விருந்து கழைத்தன. அந்த வண்ணக் கலவையை பார்த்து பார்த்து எங்கள் கண்களின் பார்வைகளே 7 வண்ணங்களையும் தனதாக்கி கொண்டது. விசிறி அடித்த வண்ணச் சிதறல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருளரக்கனின் தழுவலில் தத்தளித்தன. நாங்களோ எங்கள் விழா எலும்புகளுக்குள்ளும் நடுக்கும் குளிரை உணர்ந்து நடுங்கினோம். கொண்டு வந்திருந்த கெட்டியான கம்பளிகளை பொருத்தி கொண்டோம். தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டோம்.
இருவரும் நடையை தொடர்ந்தோம். மிக நீண்ட தூரம் நடந்திருப்போம் போல் இருக்கிறது. கால்கள் கெஞ்சின. மெல்ல இருளும் எங்களை தழுவ ஆரம்பித்தது. ஒரு அதிசயம் பாருங்கள். தூரத்தில் கவியும் இருளில் மங்களாக பழைய ஓவியம் போல முன்பகுதி வளைந்த சில குடிசைகள் தெரிந்தன. நெய் விளக்கின் வெளிச்சம் போன்று அக்குடிசைக்குள் மெல்லிய வெளிச்சம். அருகில் சென்றோம், அழைத்தோம். சிவப்பும் கருப்பும் வெள்ளையும் கலந்து பின்னப்பட்ட ஒரு சால்வையை பொருத்தி கொண்டு ரோமானியர் போல தாடி வைத்த முகத்துடன் ஒருவர் அந்த குடிலில் இருந்த சின்ன கதவு வழியாக வெளியே வந்தார். எங்களை பார்த்தவுடன் அவர் முகத்தில் 1000 கேள்விக்குறிகள், அவர் கண்களில் ஆச்சரிய குறியீடுகள். எனக்கு புரிந்தது. அது தோடர் இன மந்து. அதன் பெயர் போர்த்தி மந்து. அவர் இந்த நீலகிரி மண்ணின் பூர்வீக குடிமகள் தோடர். ஆனால் அவருக்கு எங்களை தெரியவில்லையே. என்ன செய்வது? மீண்டும் தொடருங்க. வணக்கம்.